ஹாய் வணக்கம் நண்பர்களே. இந்த புன்னகையோட தான் வெட்னஸ்டே ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக ஊர்லேருந்து ஃபோன் பண்ணி என் தம்பிக்கு கல்யாணத்துக்கு பட்டு சேலை எடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆன்லைனில் இருன்னு சொல்லிட்டு. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, நீ ஆன்லைன்லேயே தானே இருக்க போகிற, ஃபோனில் பேசிக்கிட்டே காரில் வான்னு சொன்னாங்க. சரின்ட்டு போனேன். ஃபஸ்ட்டு சென்ட்ரல் மார்க்கெட் போனோம். ஆக்சுவலாக இந்த இந்தியன் வெஜிடபிள்ஸ்லாம் பார்க்கவே சந்தோஷமாக இருக்குங்க. ஊர்லேயே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். பட் மார்க்கெட்டில் ஒன்றா ஒரு இடத்துல பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. வாங்கிட்டு அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பர்த்டே, அதாவது நிமிஷா டீச்சர் ஹஸ்பண்ட் பர்த்டே, அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜுவல் வாங்க போனாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் சில ஜுவல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். எனக்குமே நீ அடுத்த மாதம் தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நகையோட கிராம் அப்பாடி 31.2 இருந்ததுங்க. நாங்கள் 1 இருந்தது. அப்புறம் நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது பில் போட்டு அடுத்த செகண்டில் 200 ஃபில்ஸ் ஆகிடுச்சு. ஆத்தாடி, ரேட்டு நகைலாம் வாங்கவே முடியாது போல், அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் ஆகிட்டே இருக்கு. கார்த்திகை மாறுதே, பூ வாங்கலான்னு போனோம். பூ வாங்கிட்டு வருவோன்னு கோயில் சைட் போனோங்க. பூ வாங்குறக்கா போனோம். அந்த அண்ணா சொன்னாங்க உள்ளே போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு உள்ளே போனோங்க. பூ வந்து சுட்டி ஏதாவது கிடச்சின்னா எல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு டீச்சர் ஆயில் எல்லாம் வாங்கணுன்னாங்க. சரி எல்லாமே சேர்த்து நானும் இந்த ஸ்டிக்கர் போட்டு தீர்ந்து போச்சு. இங்கேனா கிடைக்குமேன்னு பார்த்தேன். நான் தேடின வட்டை போட்டு கிடைக்கல, ஏதோ கொஞ்சம் சின்ன போட்டு கிடச்சிது. பார்த்து வாங்கிட்டு வந்தேங்க. அப்புறம் இந்த உள்ள சிலை விளக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். டே டைம் வெளியில் வர்றது எவ்வளோ நல்லா இருக்குது தெரியுமா. ஆனால் எனக்கெல்லாம் ரேர். இந்த மாதிரி யாராவது வெளியில் போகும்போது நம்மளை அப்படியே கூட்டிகிட்டு போனால் தான். அவங்களே கூப்பிட்டாலும் நம்மளுக்கு அந்த ரொட்டீன் வேறு மாதிரி இருக்குமா. அந்த மார்னிங் டைம் தூங்கி எழுந்திரிச்சா தான் மத்தியானம் பிள்ளைங்க வரும்போது பிரிஸ்காக இருப்போம். அதனால் சம்டைம் போக முடியறதில்ல, எப்போயாவது தான் போக முடியும். அவங்களும் பிஸியாக இருப்பாங்க. அவங்க வேலை, டான்ஸ் கிளாஸ் அது இதுன்னு பிஸியாக இருப்பாங்க. அவங்களும் எப்போயாவது தான் ஃப்ரீயாக இருப்பாங்க. டைம் கிடைக்கிறப்ப அப்படியே போயிடுறது. தேவையான பூ அவங்களும் வாங்கிட்டாங்க, நானும் வாங்கிட்டு அப்படியே அந்த கடையில் எல்லாம் பார்த்துட்டு நெத்தியில் பொட்டு கூட வைக்கல. ஆனால் லைட்டாக ஒரு கருப்பு பொட்டை காணமேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் ஒன்று ஐப்ரோ வச்சுட்டு அதுக்கப்புறம் பூ கொடுத்தாங்க. எப்போவுமே அங்கே போனோடனே பூ கொடுத்துருவாங்க. சரி, இவங்க அறந்தாங்கிக்காரங்க தான் இந்த கடைக்காரங்க. ஆக்சுவலாக ஒரு பக்கம் ஃபோன் கால், ஒரு பக்கம் இந்த ஷாப்பிங்கு. ஏன்னா ஃபோன் கால் ரொம்ப நமக்கு முக்கியமானது. அது ஒரு மாதிரி மைண்டில் இருந்துகிட்டே இருந்தது, நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அங்கே இருந்து அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கும் இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, நான் இருக்கணும்னு. எனக்கும் என் மைண்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. ஒரு வழியாக அங்கேருந்து வாங்கிட்டு கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு விளக்குமாறு வாங்கிட்டு வந்தாங்களா, என் ஃப்ரெண்டுக்கும் அந்த மாதிரி வேணும்னாங்க. ஆக்சுவலாக இந்தியன் விளக்குமாறு என்ன தெரியுமா, நான் ஆக்சுவலாக அது கோல்ட் ஸ்டோர்களில் தான் கிடைக்கும். காரில் போகிறப்ப பார்த்துட்டே போவேன். எங்கேயாவது கோல்ட் ஸ்டோரில் வெளியில் இருந்துச்சுன்னா காரை நிப்பாட்டுங்க. அவர் திட்டுவார், ஏண்டி திடீர்னு எப்படி நிப்பாட்டுறது ரோட்டில் அப்படின்னு சொல்லி திட்டுவார். அப்படி வாங்கிட்டு வருவோம். இப்போ மனாமாவில் ஒரு இடத்துல அதுவும் 1800 அப்படி தான் கிடைக்கும். நாங்கள் 1 தினாருக்கு இருந்தது. வாங்கிட்டு அப்புறம் அவங்க டீச்சரோட ஹஸ்பண்டுக்கு கேக் வாங்குறதுக்காக போயிட்டோம். அங்கே கேக் எனக்கு வந்து கௌரி கிருஷ்ணாவுக்கு பின்னாடி உள்ள டாரிக் பேஸ்ட்ரி அந்த இது குதேபியாவில் போனாங்க. அங்கே கேக் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே டீச்சர் ஒரு கேக் டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. அப்படியே டேஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டோங்க. வீட்டுக்கு வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி குழந்தைங்க 12 மணிக்கு வந்துடுவாங்கன்றதே மறந்துட்டேங்க. ஐயோ, 12 மணிக்கு வந்துடுவாங்களே அப்படின்னு அப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் திரும்ப என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா பிளான் பண்ணோம், போக முடியல. அப்புறம் வேகமாக அங்கேருந்து வந்தால் ஒரே டிராஃபிக்கு. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தேன். மஷ்ரூம் பிரியாணி வச்சுட்டு அவசரமாக குக்கரில் வச்சு செஞ்சுட்டு அவங்க வர்றதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இவ்வளோ வாங்கியிருக்கமே, ஹஸ்பண்ட் கணக்கு சொல்லணுமே. லேடிஸ் மட்டும் டிபெண்டிங்காக வாழவே கூடாதுங்க. டிபெண்டிங்னா ஃபைனான்சியலாக டிபெண்ட் பண்ணவே கூடாதுங்க. இண்டிபெண்டனாக இருக்கணும் ஒவ்வொரு லேடிஸும். அதுவும் ஒவ்வொரு ஏஜுக்கு அப்புறம் கண்டிப்பாக நமக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்படி தாங்க வீடியோ கால்லே போச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு அங்கே இருக்க முடியலன்றத வீடியோ கால்லே தான் ஃபுல்லாக சாரீ செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வழியாக சாரீ செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும்ல. பட் இந்த மாதிரி விசேஷங்களில் கல்யாணம்லாம் வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது ஒப்பீனியன் என்னவோ அதைப்படி கேட்டு போயிடணுங்க. அதுதான் பெட்ரு. ஏன்னா நம்மளோட டேஸ்ட் படி வைக்கணும், நம்ம பர்சனலாக வச்சுக்கிறோம். இந்த மாதிரி பெரிய விசேஷங்களுக்கெல்லாம் பெரியவங்களோட ஒப்பீனியனை கேட்டுட்டு போயிடணும். நானும் ஒவ்வொரு சாரியாக அங்கே இங்கே வீடியோ காலில் இருந்து என் தங்கச்சி சொல்லிட்டான், நீ வீடியோ மாற்ற சொல்கிற, நீ அங்கங்கே இருந்துட்டு ஒவ்வொன்றா மாற்ற சொல்கிற, நீனே ஆன்லைனில் அப்படியே வீடியோவில் இரு, ஃபுல்லாக நீனே சூஸ் பண்ணிக்க மாட்டாயே அப்படின்னு சொல்லிட்டான். ஒரு வழியாக கல்யாண களை கட்டிருச்சுன்ற மாதிரி எங்கள் ஃபேமிலி பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விசேஷம் பண்ணி எல்லோரும் ஒரு இடத்துல போய் அது பெரிய விஷயங்க. என் தங்கச்சி கல்யாண ஃபோட்டோவை போட்டு என் தம்பி கேட்டுட்டு இருந்தான், நீலாம் வெரைட்டியாக கட்டினேன்ட்டு. அதான் என் தங்கச்சிக்கு ஆக்சுவலாக நல்லாவே எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. அந்த ஃபோட்டோஸ் நல்லா அமைஞ்சிருந்துச்சு. அது மாதிரி இந்த கல்யாணத்தில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இனிமேல்
வெட்டிங் செலிப்ரேஷன் எல்லா வீடியோவும் வரும். எப்போவும் நல்ல எண்ணங்களோட, தொலைநோக்கு பார்வையோட, அதாவது ப்ராட் மைண்டோட இருந்தால் எப்போவுமே ஈஸியாகவும் இருக்கும், ரிலாக்ஸாகவும் இருக்கும். நாமளும் ரிலாக்ஸாக இருப்போம், நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் ரிலாக்ஸாக வச்சுருப்போம்.